ஆமா, என் மக உங்க பையன் போட்டாவை பார்த்ததுமே உடனடியா நேரடியா பார்க்கணும் கிளம்பி வந்துட்டா. பொண்ணு உன்னைய மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்ல விட்டு என் மகனுக்கு வந்த சந்தோஷத்தை பார்க்கணும். அடேங்க அப்பா, என்ன சந்தோஷம் தெரியுமா? பின்ன இருக்காதா? 2 பேருக்கும் புடிச்சுக்கிருச்சுன்னா உடனே கல்யாணம் தான். மாப்பிள்ளைய வர சொல்லுங்கப்பா. பொண்ணு அவசரப்படுது போல. ராசம்மா, மகனை அனுப்பி வை. வணக்கம் மாமா. என்ன என்ன இடவே அது? மாதிரி மேகலா, டீ எடுத்துக்க. இவர்தான் மாப்பிள்ளை, நல்லா பாத்துக்க. மகனே, வந்து அப்பாட்ட உட்காருப்பா. நான் சம்மந்தி, மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கா? மகனே, மாமா கேட்கறத சொல்லு. போங்கப்பா, வெக்கமா இருக்கு. அப்புறம் என்ன, மேற்கொண்டு பொண்ணோட அபிப்பிராயத்தை கேளுங்க. மாமா, மாப்பிள்ளை போட்டா பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சு மாமா. அப்புறம் மாப்பிள்ளைக்கு சமையல் வேலையில் எப்படி? அதெல்லாம் என் மகனுக்கு மீன் குழம்புலேருந்து வத்த குழம்பு வரைக்கும் அத்துப்படி. உங்க மகளுக்கு எந்த வேலையும் இருக்காது. சரிப்பா, உன் மகளை பத்தி சொல்லுங்க. என் மக தனியார் கம்பெனியில 30,000 சம்பளம் வாங்குறா. காரு பைக் எல்லாம் வச்சிருக்கா. உங்க மையன் என் மகளுக்கு வாக்கப்பட்டா கண் கலங்காம வச்சு காப்பாற்றுவான். பிறகு என்ன, உங்க பொண்ணுக்கு என் பையனை கட்டி கொடுத்து எனக்கு பரிபூர்ண சம்மதம். அப்ப எங்களுக்கும் பரிபூர்ண சம்மதத்தை நான் சொல்லணும்டா. நீ யாரா இடையில புகுந்து கலாட்டா பண்ணிக்கிறீங்க? உன் மகனை என் மக 3 வருஷமா காதலிக்கிறா. என் மகளை விட்டுட்டு இன்னொருத்திக்கு கட்டி வைக்க பாக்குறியா? இல்லை மகனே, அந்த சண்டாள சிரிக்கிட்ட கருப்பு கருப்பை வந்துட்டேடா. அப்பா, நான் உங்க பயப்பா, நான் இறக்குறப்பா. எங்கடா அம்மா இருந்து போய்கிட்டு இருக்க? ஓ தங்கம், காலையில 6 மணிக்கு உன் மகனுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம். மரியாதையா சீர்வரிசை ஜாமா மறுவெட்டு பலகாரத்தில் கல்யாணத்துக்கு வந்து சேரு. மாயாண்டியா மண்ணாங்கட்டியா? என்ன மனுஷன்? மாமா, அப்ப ஏன் கல்யாணம்? எப்ப ஒரு மாப்பிள்ளைய வீடு முழுந்து ஒருத்தன் தூக்கிட்டு போகும்போது அதை நீ தடுக்காம வேடிக்கை பார்த்திய? அப்படிப்பட்ட கோலம் மருமக எனக்கு தேவையில்லை. சாமி, நீ போலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.